வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஃப்ரம் யாழ்ப்பாணம். இது ஒரு முக்கியமான ப்ரொஃபஷனல் வீடியோ. இப்போ கரண்ட் டாப்பிக்காக இருக்கிறது அந்த சுன்னாகத்தில் ஒரு 2 வயசு கை குழந்தைய போலீஸார் குடிபோதையில் தூக்கி பத்தைக்க வீசியிருக்கிறார்கள் என்றது ஒரு டாப்பிக்காக. ஸோ அதுக்கான அரசியல்வாதிகள் எடுத்திருக்கணும் தங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுகளுக்காக. அது சம்பந்தமாக நான் என்னுடைய தெளிவான பதில் ஒன்று செல்ல விரும்புகிறேன். அவர்கள் சில வேளை அந்த பிரச்சனையை அதில் ஒரு அரசியல்வாதி சொல்கிறார், ஒரு சட்டத்தரணி அவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார் என்னென்றால், நீங்கள் போங்கோ அங்கே ஜேஎம்ஓட்ட போங்கோ, ஜேஎம்ஓ மேர் பார்த்து செய்யணுமென்று அப்படி சொல்லினோம். நல்ல விஷயம் அது. ஆனால் அதையும் தாண்டி அந்த பிள்ளையை கையில் அந்த பிள்ளை வச்சிருக்கிறா, அந்த இடத்துல ஒரு டாக்டர்ஸும் இல்லை, ஃபால் கீழே விழுகிறது என்றது ஒரு மெயின் இஷ்யூ. ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு ஃபாலு கொண்ட ஒரு ரிப்போர்ட் இருக்குது. கீழே விழுந்தா பிள்ளையோ வயசு உணாக்களோ தடுக்கி விழுந்தா ஹாஸ்பிட்டலில் அதை டிரெக்டர் வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தூக்கி எறிஞ்ச ஒரு பிள்ளையை நாங்கள் பார்க்கவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. அது சரியான கவலையாக இருந்தது. அதை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்றால், அதில் போலீஸார்ன்ற அராஜகம், அதாவது சிவில் உடையில் நிற்கிற போலீஸார் செய்கிற அராஜகங்கள் சம்பந்தமாக கனபெருண்ட கேள்விகள் கேட்டிருக்கணும். அதுக்குரிய தெளிவான பதில் நான் சொல்கிறேன். அன்றகுமார திசாநாயக்க ஒரு சிங்கள மக்களோட வாக்குகளால் மட்டும் வென்ற ஒரு அரசியல்வாதி. காலங்காலமாக தமிழருக்கு எதிராக முக்கியமாக சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதங்கோட, சந்திரிகாவோட, அதுக்கு பிறகு அணிலோட, அதுக்கு பிறகு எங்கண்ட இவரோட யாரோட கோத்தாவோட, மஹிந்த ராஜபக்ஷவோட எல்லாரோடையுமே சேர்ந்து நின்ற ஒரு சிங்கள அரசியல்வாதி. ஸோ காலங்காலமாக மைத்திரியை நம்பினாங்கள், அதுக்கு பிறகு சரத் பொன்சாகாவை நம்பினாங்கள், அதுக்கு பிறகு மறுபடியும் கோத்தபாயவை, மஹிந்த ராஜபக்சவை இப்படி நம்பி ஏமாண்டை நம்பினாங்கள். அதே மாதிரி வெள்ள வேட்டிகளையும் நம்பினாங்கள். ஸோ இந்த முறை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள்கிட்ட பிரதிநிதியாக தான் இருக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. அது நாங்கன்றது எங்களில் இருந்த ஒரு ஆள், அதாவது பெரும்பான்மை கட்சிகளோட ஏன் நான் போய் சேரையில என்றதுக்குரிய முக்கியமான ரீசன் கூட நாங்கள் எங்களை ஆளணுமன்ற தலைவற்ற கோட்பாட்டில் இருந்து வெளியால் போகக்கூடாதுக்கான தான். ஸோ மக்கள் அதை தெளிவாக சிந்திக்க வேணும். நீங்கள் வடிவாதுக்கு முடிவெடுக்கணும். எடுத்த வீச்சுக்கு ஒரு பாதையை திறந்து விடுறார், அந்த போலீஸ்காரரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடணும், அப்படி 1000 விஷயங்கள். சிந்துஜா கொலை வழக்கு கூட இன்று வரைக்குமே இன்னொன்று நடக்கல. நாங்கள் அந்த வழக்குகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ கொலையில் நடந்த பிறகு கூட இந்த அரசாங்கத்தில் ஊழல் என்ற பிடிக்க போகிறோம் என்று சொன்னார்கள். இன்று வரைக்கும் மஹிந்த ராஜபக்ச வெளியாலான் இருக்கிறாங்க. அவருடைய மகன் கோத்தபாய ராஜபக்ச அதை விட சொல்லிச்சு, நாங்கள் மத்திய வங்கியின் அதை பிடிப்போம் இதை பிடிப்போம் உண்டு. ஏன் ஹெகலிய ரம்புக்களை ஊசி அதாவது இன்ஜெக்ஷன் இம்யூனோகுளோபின் கழிவு தண்ணியை போத்தில் அடைச்சு கொடுத்த ஹேலிய ரம்புக்களை கூட வெளியான் இருக்கிறார். ஸோ நாங்கள் இந்த சிங்கள அரசாங்கத்தை நம்பி மாறுற ஒரு நிலைமையை நாங்கள் தவிர்ப்போம். நாங்கள் எங்களுக்கு உண்மையானவனாக இருப்போம். தமிழ் மக்கள் புலத்தில் இருக்கிற நிலத்தில் இருக்கிற தமிழ் மக்களை இணைப்போம். அதில் எங்களோட அரசியல்வாதிகள் உலக அளவும் புலவற்றிக்கணும். அந்த பிள்ளைகளை கண்டு அவையை ஒதுங்க வேணும். கிட்டல பார்த்து நான் ஒரு மேடையில் எல்லா வெள்ள வட்டியையும் ஏற்றி விட்டு அதை ஒன்றொன்றுக்கு கிழிச்சு கொண்டே இருக்குது. ஸோ சுத்துமாத்து இப்படி என்று பேசுது, சுத்துமாத்து பார பேசுது, அது பிறகு தவங்கிடக்கிறது சுத்துமாத்த பேசுது, அது பிறகு இது போய் எல்லாத்தையும் பேசுது, அப்படி பேசி கொண்டே இருக்குது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் மயூரனை பேசுகிறீங்கள், கௌசல்யாவை பேசல, ஜோபாலனை பேசுகிறீங்க. அந்த அதே மாதிரி தான் அதுகள் எல்லாம் விளங்கினா சரி. நாங்கள் அது சம்பந்தமாக கதைக்க விரும்பல. மக்கள் இந்த முறை நீங்கள் எடுகிற வாக்குகளை ஒரு வாக்கு கூட இல்லாம், கட்டாயம் 3 விருப்பு வாக்குகள் போட வேணும் என்ற இந்த தேவையும் இல்லை. 2 விருப்பு வாக்குகள் கூட போடலாம். 2ஐயும் 3ஐயும். தங்கை கௌசல்யா பக்கத்தில் தான் இருக்கிறா. அவா என்னை விட்டு விலத்தி போவா இருந்தால் வெடி விழும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதை விட மட்டாக்கள் வெடி விழ மாதிரி எந்த டவுட்டும் இல்லை. சிரிச்சிட்டு இருக்கிறா, அவன் மட்டும் கவராதி காட்டுறான். வெடி இல்லை, நெத்தியில் வைக்கப்படும், வெளியால வரும். ஏனென்றால் அவா தமிழருக்கு துரோகம் செய்ய இயலாது. இப்ப என்னுடைய கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பேட்டி காணுங்கோ. யூடியூபர்ஸுக்கு ஒரு வேலை வந்திருக்கேன். அவர்களோட வாயால அவர்கள் ராமநாதன் அர்ச்சுனா உருவாக்கிய கட்சியின் தலைமைக்கு கீழே வேலை செய்வார்கள் என்று சொன்னா நீங்க அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் விருப்பு வாக்குகள் எடுங்க. உதாரணமாக 2 அந்த பாதையிலே நிற்கும், தமிழண்ட பாதையிலேருந்து விலத்தாது. என்னோட பிள்ளையண்டபடியா வெண்ணிமேந்திரன் தளத்தில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன். அதுதான் என்னுடைய பழக்கம்.
3 அப்படியே இருக்கும். 5 நிற்குமான்னு நான் நினைக்கிறேன். அது மக்கள் தான் பதில் சொல்லணும். 7 ஏற்கனவே போராட்டத்தில் இணைஞ்ச ஒரு போராளி. ஸோ அது நிற்கலாம். 8 9 ஜோசியுங்கோ, 8 9 கேளுங்கோ, 8 திருப்பி ஒரு சுத்தமாக ஆகக்கூடாது. ஸோ 8 9 கேளுங்கோ. ஒரு குடையின் கீழே அவங்களால வேலை செய்யுமா 7 ஆண்டு ஓமண்ட அவர் பதிவு தந்தால் அதை ரெக்கார்டிங்கை போட்டுட்டு 8க்கும் 9க்கும் போடுங்கோ, தானா கிருஷ்ணாவுக்கு போடுங்கோ, அறிவன்பனுக்கு போடுங்கோ, கௌசல்யாவுக்கு போடுங்க. யாருக்கும் என்னட்ட கேட்டால் நான் எடுத்த பாதையில் இண்ட வரைக்கும் மாறல. 180 நாள் தாண்டிட்டுது, இண்ட வரைக்கும் மாறல. நான் எப்பவும் நிற்பேன். அதுதான் எனக்குரிய அடையாளம். உண்மையாக இருக்கிறேன். அதுதான் எனக்குரிய அடையாளம். இது வரைக்கும் 53 லட்சம் ரூபா காசு வந்திருக்குது. அது காசா இல்லை ராசா, காசுங்கேண்டு கேட்கக்கூடாது. பிஓசி இதில் கூட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்க பிஓசி மேனேஜர், நான் அங்கே இப்போ மேனேஜரை சந்திக்கல, அங்கே போய் காசு எடுக்கிறேன். நான் வந்து பேங்குக்கு வந்த காசு எல்லாம் எடுத்து தான் சில வேலைகள் செய்திருக்கிறோம். எலெக்ஷனுக்கு மற்றவன் ஒருத்தரும் உண்மை சொல்ல மாட்டான். இவ்வளோ காசு வந்து நான் ராமநாதன் வச்சுன்னா உண்மை சொல்லித்தான் தீர்வான், வேண்டாம் என்றாலும் சொல்லுவான். உண்மையாக இருக்கிறேன். அது நம்பர் 2. உண்மையாக இருக்க வேணும். நம்பர் 3 கட்டாயம் இருக்கும். 2க்கும் 3க்கும் போடுற வாக்கை அடுத்ததை சூஸ் பண்ணிக்கல. அதாவது வந்து ஊசி சின்னத்துக்கு போட்டுட்டு 2க்கும் 3க்கும் போட்டுட்டு 3ஆவதா சூஸ் பண்ணிக்க வெரி கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கோ. அது எது உண்மையாக இருக்குமென்று பார்த்து சூஸ் பண்ணுங்கோ. அறிவாட அரசியல் செய்கிறது தான் சுத்துமாத்தின் அரசியல் விலகாலமும் செய்து கொண்டிருந்தது. ஸோ இதயத்தால் ஒரு அரசியல்னு சொன்ன பிறகும் நீங்கள் தான் அதை தீர்மானிக்கணும். மயூரனில் ஒரு கோபம் இல்லை, ஜோபானில் ஒரு கோபம் இல்லை. மயூரனையும் ஜோபாலனையும் தனித்தனியாக பேட்டி காணுங்கோ. அவர்கள் வந்து நாளைக்கு ஒரு கட்சியை உடைச்சு கொண்டு போய் புது கட்சி அமைப்பினமா இல்லையா, அது அவருடைய விருப்பம். நான் இல்லைன்னு சொல்லல. அவர் அப்படி உடைக்கிறத மக்கள் விரும்பினா சின்ன திருப்பி ஒற்றுமை இல்லாமல் திரும்ப 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 எல்லாம் பிளந்து 10,000 கட்சிக்குள்ளே போகிறேன் சொன்னால் உங்களுக்கு விருப்பம் என்றால் 8 9க்கு போடலாம். அப்படி இல்லை மயூரன் என்னோட நிப்பான் என்று சொல்லி வாக்குறுதி தந்தா கௌசல்யா மயூரனும் 2 பக்கம் நிப்பினமா இருந்தால் தமிழனை வேறு யாருமே பிடிக்கலாது. ஒரு சட்டம், ஒரு இன்ஜினியர், ஒரு லோயர், இந்த 3 பேரும் ஒன்றா இருக்கணும் ஆசைப்பட்ட நான் கொண்டு வந்த நான். அதில் சில இடங்களில் சில விஷயங்கள் நடந்துடுது. ஜோபாலன் சம்பந்தமான அந்த பணம் சம்பந்தமான விஷயங்களையும் நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். ஜோபாலன் அண்ணாக்கு தான் அந்த காசு வந்தேன்னு சொல்லி ஜோபாலன் எடுத்து எனக்கு தந்தது. ஸோ அது எடுத்து குடுபட்டிருக்கு, புத்தகங்களுக்கு குடுபட்டிருக்கிறது. அதைத்தான் நான் அதில் சொன்னான். அதை தவிர வேற ஒன்று சொல்லல. உண்மையாக இருக்கிற யாராக இருந்தாலும் மக்களுக்கு இப்போது தேவை ஒரு உண்மையான அரசியல்வாதி. ஒரு நாளைக்கு ஒரு திண்ணவேலை சந்தைக்குள்ள மாதிரி நடந்து தனியாக போய் ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் எண்ணினமே என் சனமே என்று கதைக்கக்கூடிய ஒரு உண்மையான அரசியல்வாதியை தேடுங்கோ. அது நான்ண்டா எனக்கு வாக்கு போடுங்கோ, மயூரனுக்கு வாக்கு போடுங்கோ, கௌசல்யாவுக்கு வாக்கு போடுங்கோ. ஆனால் 3 விருப்ப வாக்கு நீங்கள் போடலாம். 3க்கும் போட ஒன்றும் இல்லை. 1க்கு மட்டும் போடலாம், 2க்கு மட்டும் போடலாம், 3க்கு மட்டும் போடலாம். அல்லது நான் ஆசைப்படுறேன் 2 3க்கும் போட்டு இன்னொன்றுக்கும் போடுங்கோ. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.